வணக்கம் ஜெயம் அக்கவுண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். நமது சப்ஸ்கிரைபர் முகமது கனி என்பவர் ஃபைனல் அக்கவுண்ட் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம இப்போ ஃபைனல் அக்கவுண்ட்ஸில் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எடுத்தோடனே ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் கற்றுக்கலாமா அப்படின்னா கற்றுக்க முடியாது தான். இருந்தாலும் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்லேயே ஃபார்மேட் சொல்ல போகிறோம். நம்ம பேசிக்கலாக நம்ம டெபிட் கிரெடிட் ரூல், கோல்டன் ரூல்னு சொல்லுவோம்ல, அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுவோம், சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எப்படி பண்ணுவோம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணுவோம், அந்த கேஷை எப்படி டெபிட் பண்ணணும், எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும், ஓப்பனிங் கேஷை எப்படி கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் அக்கௌண்டிங் கான்செப்ட். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்லாம் கற்றுக்குறோம். இந்த ஃபார்மேட் ஒரு ஜென்ரலான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை மீறி எதுவும் வராது. எல்லா ஃபார்மேட்டும் இதுக்குள்ளார தான் இருக்கும். ஃபார்மேட் அது எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எப்படி பண்ண போறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி பண்ண போறோம், ப்ராஃபிட் அக்கௌண்ட் எப்படி பண்ண போறோம், பேலன்ஸ் ஷீட்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே கிளாஸ்ல சொல்ல முடியுமான்னா முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய மனநிலையை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க என்னென்னலாம் டவுட் கேட்குறீங்களோ அத்தனை டவுட்டுக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, சார் நாங்கள் ஒரு டவுட் கேட்கணும்னு நினைப்போம், நீங்கள் பாடம் நடத்திட்டே வரும்போது ஒரு டவுட் கேட்கணும்னு நினைப்போம், அதை அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் அதை நாங்கள் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததான் அதுக்கு பதில் இருக்கு அப்படின்னு. இதை தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். உங்களுடைய எண்ணங்களை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு. எல்லாருமே அருமை, சூப்பர் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இன்னும் உங்களுடைய கேள்விகளை நிறைய நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் நீங்க கேள்வி கேட்காமலே உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த சேனல்ல பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அப்படிதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஏரியாவில் உள்ள வணிகவியல் மாணவர்கள் மற்றும் புதுசா அக்கௌண்ட்ஸ் கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சேனல்ல சேர்த்து அவங்களையும் பலனடைய வைங்க, நீங்களும் பலனடைங்க. ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஃபைனல் அக்கௌண்ட்னா எதெல்லாம் ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு. ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த எந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிப்போம், எந்த ஸ்டேஜ்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ங்கிறது ஒன்று நடக்கும். டிரான்சாக்ஷன்ல இருந்து டெபிட் கிரெடிட் ரூலை ஃபாலோ பண்ணி ஜேர்னல்ங்கிறது ஒன்று எழுதுவோம். அந்த ஜேர்னலுக்கு அப்புறமா நிறைய சப்டிவிஷன்ஸா பீரியட்ல பார்த்தோம் நம்ம சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த லெட்ஜருக்கு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இத்தனையும் டிரான்சாக்ஷன் டே டு டே நடந்துட்டு இருக்கோம். அதை டே டு டே ஜேர்னல்ல போஸ்ட் பண்ணுவோம். அந்த மந்த்துக்குள்ளார லெட்ஜரை ரெடி பண்ணுவோம். ஸோ மந்த் எண்டில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இது ஒவ்வொரு மந்த்தும் ரெகுலரா நடக்கக்கூடியது. 12வது மாசம் எண்டுல, அந்த பினான்சியல் இயர் எண்டுல இந்த ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னதான், எதெல்லாம் சேர்ந்த ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், profit and loss account, and balance sheet, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ட்ரேடிங் கன்சர்னா இருந்தால் அவங்க இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதையும் உற்பத்தி பண்ணல, எதையும் அவங்க தயாரிக்கவும் இல்லை. அதனால இந்த அக்கௌண்ட் அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வாங்குறாங்க, விற்கிறாங்க, அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே இது ஒரு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் யூனிட்டா இருந்தால், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருந்தால் அவங்க எல்லா அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா
டபுள் சைடு வச்சு போடுவோம். இந்த ஃபைனல் அக்கௌண்ட் டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்னு டபுள் சைடு வச்சு போடுவோம். அதுல இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டெபிட் சைடுலாம் என்ன எதெல்லாம் இருக்கும், கிரெடிட் சைடு எது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெட்டிங்க நிறைய பிரிப்போம். பர்ச்சேஸ் சேல்ஸ் அதெல்லாம் நார்மலா உள்ளதுதான். அது வந்து இந்த எக்ஸ்பென்ஸை பிரிக்கும் போது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பர்ச்சேஸ் ஓரியன்டா உள்ளதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ஓரியன்டா உள்ளதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படி எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? சரி, ஏன் இப்ப அதை சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்லயே டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்னு 2 சைடு இருக்கு. அது ஃபைனல் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எதுவா இருந்தாலும் சரி டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்னு 2 சைடு இருக்கு. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு கிடையாது. அதுக்கு பதிலா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அசெட் சைடு ஒரு பக்கம், லைபிலிட்டி சைடு ஒரு பக்கம். ஓகேவா? அப்படிங்கறத இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 சைடு பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெபிட் சைடு ஒண்ணு, கிரெடிட் சைடு ஒண்ணு. டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், profit and loss account, for the year ended, for example 31st March 2020. இப்படின்னா ஹெட்டிங் எழுதணும். மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2020 இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு அப்படிங்கிறது 2 சைடு இருக்கும். ஓகேவா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இது என்ன அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் தான் பார்க்க போறோம். இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல வரக்கூடிய பேலன்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதனுடைய ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ஓப்பனிங் ஸ்டாக், opening stock of raw material, opening stock of raw material. அடுத்து work in progress. இதுலயே இந்த opening stock of raw material work in progress, அடுத்து purchase of raw material, அடுத்து returns, less returns. சரி, இப்ப இதுல ஒண்ணுன்னா பார்க்க போறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு, தயார் செய்வதற்கு அடிப்படையான மூலப்பொருள்கள் தான் நம்ம ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். அதுல ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே எவ்வளவு இருந்தது, புதுசாக ஆரம்பிக்கிற கன்சர்னா இருந்தால் அதுல ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்காது. அதே இது எக்ஸிஸ்டிங் கம்பெனியா இருந்தால், ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியா இருந்தால் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும். இதெல்லாம் இந்த ரா மெட்டீரியல் இருக்கும். இப்போ ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கும், அந்த ரா மெட்டீரியல், அந்த சோப் ஆயில் அப்படிங்கிறது இருக்கும், அந்த சோப்பு பவுடர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த கன்சர்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், அந்த சோப் ஆயில் அந்த சோப் பவுடர் இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி தான் இந்த பாரா சோப் வரும். ஓகேவா? அப்ப ரா மெட்டீரியல் அதெல்லாம் ஓகே. அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா வேலை ரா மெட்டீரியலா இருக்கும். ரா மெட்டீரியல் அடுத்த ஸ்டேஜ் அடுத்து ரெடியா இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இந்த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இந்த வருஷத்துல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எது ரா மெட்டீரியல் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அந்த ரா மெட்டீரியல் என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சில ரா மெட்டீரியல் நமக்கு இல்லைன்னு சொல்லி இந்த ரிட்டர்ன்ஸை பத்தி நிறைய சொல்லியிருப்போம், அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பத்தி. அதேதான் இங்கேயும் அதேதான் பொருந்தும். ஓகேவா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா ஒர்க் நடந்து முழுமையாகாத பொருட்கள்லாம் இருக்கிறது தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பேரு. ஓகே, இது டெபிட் சைடு உள்ளது.
கிரெடிட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். இங்கேயும் பார்த்தா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதாவது above 55% to 75% அளவுக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பேரு. வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ப்ராசஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து ப்ராசஸ் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜா மாறிட்டே இருக்கும். மாறிட்டே வந்து அந்த பொருள் என்ன செமி பினிஷ்டா இருக்கும். ஃபுல் பினிஷ்டு இல்லாமல் செமி பினிஷ்டா இருக்கும். சோ அதுதான் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பேரு. ஓகேவா? இந்த இதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேல் ஆஃப் வேஸ்டேஜ். சேல் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்கிராப். அதுல சில தேவையில்லாத பொருட்கள் பை ப்ராடக்ட்ஸ்க்காக என்ன பண்ணிருக்கோம், பை ப்ராடக்ட்ஸ்னா என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். நம்ம அதெல்லாம் ஜாப் காஸ்டிங்ல வரக்கூடியது, நம்ம அதெல்லாம் பின்னாடி பாக்குறோம். சரி, இந்த இதுல சேல் ஆஃப் வேஸ்டேஜ் அண்ட் ஸ்கிராப் அப்படின்னு இருக்கும். கழிவுகள்லாம் என்ன பண்ணிருப்போம்னா நம்ம சில இதை வித்துருப்போம். சோ அது மாதிரி உள்ளது எது, அது எவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறது இதுல வந்துருவோம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜேர்னல்ல ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருவோம், க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் போடுவோம், அப்படிலாம் அங்க பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபார்மேட் தான். இதுல உங்களுக்கு புரியலனால் ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த சம் நடத்தும் போது ஒவ்வொன்றும் நடத்துவோம். ஒவ்வொரு ப்ராப்ளமா அனலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, ட்ரையல் பேலன்ஸ்லாம் முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது நம்ம அங்க ரொம்ப டெப்தாவே போவோம். சரி, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த ஃபார்மேட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னென்னலாம் இருக்கும், அவங்க எப்படி எல்லாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை பாக்குறோம். நம்ம அக்கௌண்ட்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி எதுக்கு இந்த இடத்துல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்தது, இந்த இடத்துல என்ன திரும்ப ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்துருது அப்படின்னு புரியாம போயிடும். சோ அதனால எந்த ஒரு இடத்துலயும் சேனலை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பார்க்காதீங்க. எல்லாமே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரியாம போயிடும். ஓகேவா? சரி, சரி. அடுத்து இந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் வரும். இந்த பேலன்ஸ் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதுதான் இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிறத ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பார்த்தோம், அடுத்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டோம். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டோம். சேல்ஸ் வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம சேல் பண்ணிட்டோம். வேஸ்டேஜ் ஸ்கிராப் இதெல்லாம் சேல் பண்ணிட்டோம். இதுல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு மீதி உள்ளதுதான் நம்மகிட்ட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரெடியா இருக்கு, இந்த ப்ராடக்ட் நம்ம விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளது இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வரக்கூடிய அமௌண்ட் எங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அதாவது சுருக்கமா டிஆர் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட். சோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும்போது இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கறத இங்க இருந்து எடுத்து போனோம். இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிறது இங்க டெபிட் சைடுல வந்துடும். ஓகேவா? இதுதான் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தோம். ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வரும், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் அண்ட் பிளான்ட்டும் எங்க தான் வரும், இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்குள்ளாரே தான் வரும். அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி எதுக்குன்னா அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய மெஷின்ஸ், அதுதான் அதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ல வரும். அதுக்கான டெப்ரிசியேஷன் இங்கேயே வந்துடும். டெப்ரிசியேஷன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தானே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ட்ரேடிங்ல உள்ளவங்களுக்கு மட்டும். மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அது இல்லாம டெலிகிராம்ஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலயும் உங்க டவுட்டை கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.